வயநாடு நிலச்சரிவு மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இதனால இப்ப மீனாங்காடியில் இருக்கக்கூடிய பேரிடர் மீட்பு படை உடனடியாக வயநாடு விரைந்திருக்கு. 5 பேர் பத்திரமா இந்த நிலச்சரிவிலிருந்து மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 6 தொழிலாளர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஏற்கனவே வயநாடு நிலச்சரிவினுடைய அந்த தடம்லாம் இன்னும் நீங்காத நிலையில் மறுபடியும் ஒரு நிலச்சரிவு அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இப்போ 5 பேர் மீட்கப்பட்டிருக்காங்க, 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. இன்னும் யாரேனும் சிக்கி இருக்காங்களா, ஏதேனும் உயிரிழப்பு இருக்கா, அப்படி இருக்கக்கூடாதுன்றதா எல்லோருடைய விருப்பமாக இருக்கும். ஆனாலும் யாரேனும் சிக்கி இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு தேடுதல் பணியில் மீட்பு படை இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த முக்கிய செய்தியை பார்க்குறோம். ஆட்சியரோட கேரள முதல்வரும் இந்த மீட்பு பணிகள் தொடர்பாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காரு. அங்க என்ன நடக்குதுன்ற கூடுதல் தகவல்களோட செய்தியாளர் பிரசாத் இணைஞ்சிருக்காரு. பிரசாத் கிட்ட கேட்கலாம். பிரசாத், இப்ப வரைக்கும் என்ன சூழலா இருக்கு? இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதுக்கான காரணம் என்னவா சொல்றாங்க? சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சூழல் என்ன? வணக்கம். வயநாடு மாவட்டம் கல்லாடி பகுதியில் இந்த மண் சரிவு ஏற்பட்டது. ஏற்கனவே இந்த சுரங்கப்பாதைக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த பகுதியில் அந்த வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் தான் மண் சரிந்து விழுந்தது. இதில் தற்போதுள்ள நிலவரப்படி 15 தொழிலாளர்கள் இதற்குள் சிக்கியிருக்கலாம் என சந்தேகத்தின் அடிப்படையில் தேடுதல் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதில் ஏற்கனவே இதுல காயமடைந்த கிரண்குமார், திலீப், சூரஜ் யாதவ், சஞ்சய் தாகூர், ராஜனீஷ், தன்மய் கோஷ் ஆகிய 6 தொழிலாளர்கள் உட்பட மொத்தம் 9 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஏனைய மாயமான தொழிலாளர்கள் அங்கு மண்ணுக்குள் சிக்கியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தீவிரமாக தேடுதல் நடைபெற்று வருகிறது. 2 அமைச்சர்கள் அந்த சம்பவ இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். NDRF வீரர்களும் அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். சம்பவம் தொடர்பான விவரங்களை கேரள முதல்வர் VD சதீசன் அங்கிருக்க மாவட்ட சம்பவ இடத்தில் பார்வையிட்டு ஆய்வு செய்திருக்கின்ற மாவட்ட ஆட்சியரோடு விசாரித்துக் கொண்டிருக்கிறார். ஓகே, ரைட். ஏற்கனவே 2024 ஒரு பெரும் துயரம் நடந்திருந்தது இந்த வயநாடு நிலச்சரிவில். அப்போ கிட்டத்தட்ட 420க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருந்தாங்க. இந்த சம்பவம் நாடளவில் பேசப்பட்டிருந்த நிலையில் திரும்பவும் கேரள மாநிலம் இந்த வயநாடு பகுதியில் இருக்கக்கூடிய மேம்பாடி அப்படிங்கிற இடத்துல ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இப்போ வரைக்கும் 5 பேர் பத்திரமா மீட்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. 6 தொழிலாளர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்றாங்க. பேரிடர் மீட்பு படையில அங்கே விரைந்திருக்கு. அதே நேரத்தில் அதிகாரிகளும் விரைஞ்சு மீட்பு பணியில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலை எமது செய்தியாளர் பிரசாந்தும் விவரிக்க நாம கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.